ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் தோல் வச்சு நல்ல ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது துவையல்னு கூட சொல்லலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி 2 பீக்கங்காய் எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுங்க. அப்புறமா ஒரு வானல் வச்சுடுங்க. வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. வதக்கத்துக்கு தான் ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம். ஏன்னா திருப்பி நம்ம தாளிக்க போகிறோம்ல, அதனால் வேணாம். வானல் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம தோல் சீவி வச்சோம் பாருங்கள். கழுவி வச்சுட்டு பீக்கங்காய் தோலை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தோலில் நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள். இதுமாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இது தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு அந்த வானலில் அதில் வச்சுட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துங்க. கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, முழு உளுந்துக்கு பாருங்கள், அதையும் நல்லா வதக்கி பொன்னிறமாக எடுத்துங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குங்க. அதில் ஒரு 4-5 இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். போட்டு 2 நல்லா வதங்கட்டும். இஞ்சி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க. அதை காஞ்ச மிளகா நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா அரையும் போது நல்லா அரையும். பச்சையாக அந்த அரைக்காதுங்க. இதில் போட்டுங்க. போட்டுட்டு இதில் என்ன பண்ணுங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு 2 பல் பூண்டு சேர்த்துங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மையை நல்லா அரைச்சி எடுத்துங்க. இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சோடனே இது மாதிரி நல்லா மையை அரைச்சிங்க. இது மாதிரி வரணும் நல்லா. அதே வானலை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பீக்கங்காய் தோல் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லாயிருக்கும். இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.